ரோமர் எழுதின நிருபம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். ரோமர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமீன். 5வது அதிகாரம். ஸ்தோத்திர ஆண்டவரே. 5வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி வாசிப்போமா? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கண்களை மூடிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணை மூடிடுங்க. ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வெளிப்படட்டும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க இது நிமித்தம் நாங்கள் பலப்பட உதவி செய்திருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. நல்லா பாடலாமே. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு மனிதருடைய கீழ்ப்படிதல் அநேகருடைய வாழ்க்கையில் எதை கொடுத்துருக்குதான் சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாம அநேகருடைய வாழ்க்கையில் எதை கொடுத்துருக்குதான் சொல்லுங்க? பாவத்தை என்ன செஞ்சிருச்சு? கொண்டு வந்துருச்சு. ஆமென். அன்னைக்கு அந்த ஆதாமினுடைய அந்த கீழ்ப்படியாம எதை கொண்டு வந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு வந்துருச்சுன்னா பாவத்தில் கொண்டு வந்துருச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு கீழ்ப்படிதல் இன்னைக்கு வரைக்கும் அவருக்குள்ள பிரவேசிக்கிற எல்லாரும் எப்படி மாறுகிறோம் அப்படின்னா, நீதிமான்களாய் நம்ம என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்துக்குள்ள வாழுகிறவர்களுக்கல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தின்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமா அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு என்னன்னா, ஒரு சூத்திரம் என்னன்னா, நீங்க கீழ்ப்படிங்க. நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க பாருங்க, ஒரு இடத்துல போட்ல போய்கிட்டு இருக்கிறார். இவர் போட்ல போகிறப்போ திடீர்னு ஒரு பெரிய புயல் வருகிறது, காற்று வருது, அந்த படகை கொந்தளிக்கிற சூழ்நிலை வருகிறது. இப்ப அவர் கொந்தளிக்கிற நிலை வருகிறப்போ இவர் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறார். எல்லா சீசர்களும் கத்துறாங்க. உடனே இவர் என்ன செய்கிறார்? காற்றை அதட்டுகிறார், கடலை அதட்டுகிறார். ரெண்டும் கீழ்ப்படியுது. சீசர்கள் சொல்றாங்க, காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ எலியா பசியோட இருக்கிறார். இப்போ ஒரு காக்கை கிட்ட சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, போய் இந்த ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. இந்த காக்கை கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வருது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஊழியம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற அசுத்தாவிகள் பிடிச்ச நிறைய பேர் வர்றாங்க. அந்த பிசாசு பிடிச்ச நிறைய பேர் வருகிறப்போ இவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை சொல்லி பிசாசை துரத்துகிறார். பிசாசு எல்லாம் ஓடுது. அங்க இருக்கிற ஆட்கள்லாம் சொல்றாங்க, பிசாசுகள் இவருக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படிக்கின்றது. எதிரி கூட கீழ்ப்படினா பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அறிவில்லாத ஜீவன்கள் கீழ்ப்படுகிறது, மரங்கள் கீழ்ப்படுகிறது, பறவைகள் கீழ்ப்படுகிறது, காற்று கீழ்ப்படுகிறது, கடல் கீழ்ப்படுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது உண்டாயிருக்கிற நன்மைகள் ஏராளம். அப்ப இவைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் இவைகளும் என்ன செய்யணும்? நம்மளும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதலை எந்த அளவுக்கு ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாங்களே ஒழிய அவங்களுடைய வாழ்வு ஒண்ணும் இல்லாம போயிடாது. இன்னைக்கு வேணா அவங்க தலை குனிஞ்சு நிக்கலாமே ஒழிய அவங்க தலை நிமிர்ந்து நடக்கிற நாட்கள் நிச்சயமா அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க என்ன செய்வீங்க? பாப்பீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்போ முதல்ல நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26
4:5 வேகமா வாசிங்களே. ஆதியாகமம் 26:4-5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சாரா சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாராம். சத்தமா சொல்லுங்களேன். நீங்க கொஞ்சம் நீங்க இப்படி மும்முன்னு இருக்க ரொம்ப என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் ஏதோ வேக வச்சுட்டு இருக்கிறது மாதிரி அந்த சிந்தனையில போயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருந்தான். என்ன செஞ்சாராம்? அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ இங்க எப்படிலாம் கீழ்ப்படிதல்னா எப்படி வெளிப்படுத்துறாரா? அதுல அழகா எழுதியிருக்கு பாருங்க. என் விதிகளை கடைபிடிச்சான், என் கற்பனைகளின்படி வாழ்ந்தான், என் நியமங்களை கடைபிடிக்கிறான், என் பிரமாணங்களை கடைபிடிக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் ஆபிரகாமின் இடத்துல சொல்லுகிறாரோ அத்தனை காரியங்களை கேட்டு அதன்படி வாழ்ந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கைத்தட்டுங்கள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வார்த்தையை கவனமா கேட்பது முக்கியம் அல்ல, வார்த்தையை கேட்டு கவனமாய் வாழுகிறது ரொம்ப முக்கியங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளைகள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க, வானத்து நட்சத்திரங்களை போல உங்க வாழ்க்கை மாறிடும். சந்ததி தேசத்துல பரவ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பூமியில இருக்கிற எல்லா குடும்பத்தை விட உங்க குடும்பம் உயர்த்தப்படுறதை நீங்க பாப்பீங்க. தலை நீ மீற செய்பவர் நீரே. எப்படியா? தலை நீ மீற. உங்க குடும்பம் உங்க ஊர்லயே ரொம்ப அற்பமான குடும்பமா இருக்கலாம், ஆனா அத்தனை பேரை விட நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருப்பார்? உயர்த்திருப்பார். அல்லேலூயா. சீக்கிரத்தை புரிஞ்சுக்கிறீங்க, ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படிலாம் வளர்க்கலாம் உங்க பிள்ளைகளை, நீங்க வளரலாம், உங்க குடும்பத்தை எப்படி நடத்தலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என்ன செய்யணும் நீங்க பாருங்களேன். யோபு அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. பெற்ற பிள்ளைங்க தன்னுடைய சகோதரர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே வாசலுக்கு முன்னாடி நிக்க வச்சிட்டார். எதுக்கே நிக்க வச்சார்னு பார்த்தா, அங்க போய் எங்க பிள்ளைங்க ஏதாவது சின்ன சின்ன பாவங்களை செஞ்சு ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்திருக்கலாம்னு சொல்லி பாவ நிவாரண பலியை செலுத்தி எல்லா பலிகளையும் உண்டாக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டாந்து என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பாதுகாப்பார் என்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை கீழ்ப்படுகிறது அப்படின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனா ஆண்டவருக்கு அடிமை கிடையாதுங்க. கீழ்ப்படுகிறது வேற, அடிமைங்கிறது வேற. நம்ம அடிமையா இருக்கிறது ஆண்டவருக்கு தப்பு இல்லை. ஆனாலும் நம்ம என்னன்னா, நான் என்ன அந்த காரியத்தில் அடிமையா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. கீழ்ப்படுகிறது வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், உலகத்தை உண்டாக்கினவர், அப்படிப்பட்ட தேவன் என்னையும் உண்டாக்கினார். இவர் சொல்லுகிறபடி நான் நடந்த நான் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன் நினைக்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் அது. அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. சொல்லுங்க, கீழ்ப்படியணும். சொல்லுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நீங்க பாருங்களேன், தேராகு ஊர் என்கிற ஊர்ல என்ன செஞ்சு இருந்து அவர் என்ன செய்கிறார்? புறப்பட்டு எங்க வர்றாருன்னா கானானுக்கு என்ன செய்கிறார்? புறப்பட்டு வர்றார். பாதி தூரம் வரும்போதே இவர் தேராகு மரிச்ச உடனே அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க நாம கொட்டகையை போட்டு அங்கே இருந்துட்டாங்க. நாட்கள் ஆகுது. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, ஆபிரகாமு உன் நாட்டை விட்டுட்டு வா, உன் இனத்தை விட்டுட்டு வா, உன் வீட்டை விட்டுட்டு வா, நான் எங்க போ சொல்றேனோ அங்கே வாப்பான்னு ஆபிரகாம ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாருங்க அந்த ஆபிரகாம். ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லலைங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல ஆண்டவரே சாக்கு போக்கு கூட சொல்லி பார்ப்போம் மோசே மாதிரி அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட இவர் என்ன செய்யல.
இல்ல ஆண்டவரே, எங்க சொந்த பந்தம்லாம் இங்கதான் இருக்குது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நான் இப்படிலாம் வர முடியும் அப்படிங்கிற காரியம் எதுக்குமே ஆபிரகாம் மறுப்பு பேசாம அடுத்த நிலைகள்ல தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இவர் புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, எந்தெந்த காரியம் ஆபிரகாமுக்கு இல்லையோ அது எல்லாமே இருக்குங்கிற நிலையை கொண்டு வருகிறார் ஆண்டவர். காலங்கள் ஆகிறது. வேதம் சொல்லுதுங்க, ஆபிரகாம் வயது சென்றவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலையும் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு ஏன் நன்மை கிடைக்கல, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படலைனா வேத வசனத்துக்கு நேராய் கீழ்ப்படுகிற குணங்கள் நமக்குள்ள இல்ல. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற குணம் இல்ல நமக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. சொந்தக்காரங்க ஒரு மாதிரி சொல்லிடுவாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களோ, இவங்களை விட முடியாத, இந்த செல்போனை விட முடியாத, இந்த பாவத்தை விட முடியாத, இப்படி நம்ம நினைச்சு 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 என் வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போடுறவங்க. என் வாழ்க்கையில நானே என்ன செய்தேன் சொல்லுங்க? கேடகம் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. அப்ப என் தலை உயர்த்தப்படணும்னா நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, கற்பனைகள், நியமங்கள், சட்ட திட்டங்கள், பிரமாணங்கள், இது எல்லாத்தையும் எதிலெல்லாம் ஆண்டவர் எப்படியெல்லாம் நடக்க சொல்றாரோ அப்படியெல்லாம் நான் நடக்கணுங்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்தின ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தவிர வேற எதுவும் அவனுக்கு கிடைக்கலங்க. இது நஷ்டம், அது நஷ்டம், அதை இழந்தாரு, இதை இழந்தாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற கோழியில கூட சாவு வராது. ஆமென். நீங்க 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 ஆசீர்வாதத்துக்குரிய நிலைகள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள்ல இழப்பு வராது. நீங்க அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளால உங்களால வீண் விரயமான செலவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு நம்ம செலவிட மாட்டோம். நமக்கு வீண் விரயமா எதுவும் வராது. ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிறவர், நடத்துகிறவர், கீழ்ப்படுகிறதுனால அவர் எல்லா காரியத்திலும் என்னை என்ன செய்வார்? மேலான நிலைகளை உயர்த்தி கொண்டு போய் வைப்பார் அவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்க பாருங்களே, அந்த சகரியா எலிசபெத் அவங்க ரெண்டு பேரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் அவங்க வாழ்ந்ததுனால வேதம் சொல்லுது, வயது சென்றவர்களாக இருக்கிறாங்க, குழந்தை இல்லைங்க, மலடி அந்த அம்மா, இவர் மலடு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நேர ஆண்டவர் சகரியாவின் இடத்துல வருகிறார், உனக்கு பிள்ளை பிறக்கும் சொல்லுகிறார். இவர் கூட லைட்டா சந்தேகம் வருது, வாயை அடைச்சு போடுகிறார். அந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் ஊமையா இருக்கிறார். அற்புதத்தை பார்க்கிறார். யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். எழுப்புதலை காண்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறார். பக்கத்தில் இருக்கிற மரியாளுக்கு தெரியுங்க, இந்த சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தெரியும். அதனாலதான் தேவதூதன் போய் அங்க மரியாள் கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத் இருக்கிறாளே, அவளுக்கு 6ஆம் மாதம், அவளுக்கு அற்புதம் செய்யற ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரான்ங்கிறத மரியாள் இடத்துல போய் நேர அந்த தேவதூதன் பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, இது மலடு, முடியாது. கற்பனைகளின்படி நடக்கிறவங்களுக்கு ஒரு குறைவு என்ன செய்யாது? கை தட்டுங்களே, அல்லேலூயா. தேவனுடைய சட்டங்களின்படி நடக்கிறவங்களுக்கு ஒரு குறையும் வராது. சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறை இல்லையே. சொல்லுங்க, குறை இல்லையே. என் கர்த்தர். இன்னும் ஒரு முறை, குறை இல்லையே, குறை இல்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
என் கர்த்தர் என்னோட இருப்பதா. எப்படியா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அவ்வளவுதான். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. பாடுவோம் அப்படியே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இரண்டாவது ஆதியாகமம் 22 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு கர்த்தருக்குள் தன் தகப்பனுக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். சொல்லுங்க, எப்படி கீழ்ப்படியணும்? சொல்லுங்க, கர்த்தருக்குள் தன் தகப்பனுக்கு என்ன செஞ்சான்? சொல்லுங்க. முதல் பாயிண்ட் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட் கர்த்தருக்குள், அதை உச்சரிச்சிடணும். எதுக்குள்? சொல்லுங்க. கர்த்தருக்குள். பெற்றோருக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? எதுக்குள்ள? சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? அல்லேலூயா. இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, இந்த தப்பை செய்ய சொல்லி சொல்கிறாங்க, இந்த பாவத்தை செய்ய சொல்லி சொல்கிறாங்க, இது விக்கிரகத்துக்குட்பட்ட காரியம், இது பாவத்துக்குட்பட்ட காரியம், இந்த இடத்துல போய் நிற்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் சொன்னாலும் என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. நீங்க தானே வேதத்துல சொல்லியிருக்கு, அம்மா சொல்றது அப்பா சொல்றது அப்படியே கேளுங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க. அதனாலதான் வசனம் ஸ்ட்ராங்கா சொல்லுது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியணுமா. எதுக்குள்ள? ஆண்டவருக்குள்ள இருக்கிற காரியங்களை உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கும்போது அப்படியே நீங்க கீழ்ப்படிங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுதுங்க, உங்களுடைய ஆயுள் காலங்கள் பெருகும். என்ன ஆசீர்வாதம் பாருங்களேன். என்ன ஆசீர்வாதம்? பாதி வயசுல நமக்கு என்ன வராது? சாவு வராது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாதி வயசுல என்ன வராது? சொல்லுங்க, சாவு வராது. அல்லேலூயா. அப்ப சாவு நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நம்மளுடைய ஜீவன் பெருகப்பட வேண்டுமானால் கர்த்தருக்குள்ள எங்க அப்பா அம்மா சொல்லுகிறத நான் கேட்கணும். யாருக்குள்ள? சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள நான் கேட்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, யாரு ஈசாக்க எங்க கொண்டு வந்துட்டாரு? பலி செலுத்துற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆபிரகாம் கொண்டு வந்துட்டார். இவருக்கு என்ன வயசு? ஆபிரகாமுக்கு கிழடு, இவரு இளவட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா கையையும் காலையும் கட்டி, வாடா உன்னை கட்டி உன்னை பலிபீடத்துல வச்சு நான் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும்டான்னு சொன்னா, யாரு யாரையா பலி செலுத்துறதுன்னு சொல்லி அப்பாவுடைய கையையும் காலையும் கட்டி இந்நேரம் ஆபிரகாமை தூக்கி என்ன செஞ்சிருப்பாரு? இப்ப உள்ள காலங்கள்னா, இப்ப இருக்கிற ஈசாக்குகள் கண்டிப்பா ஆபிரகாமை தூக்கி என்ன செஞ்சிருப்பாங்க. நான் நினைக்கிறேங்க, என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மூணே காரியம்தான். அதாவது ரெண்டு காரியமா கூட நினைச்சுக்கலாம். என்னன்னா, ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு கர்த்தருக்குள் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். எப்படியா? சொல்லுங்க. ஆபிரகாம் யாருக்கு கீழ்ப்படிந்தாரு? சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அதனால இந்த தகப்பனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஈசாக்கு பார்த்துட்டு, நானும் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்குள்ள எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணுங்கிற உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சுங்க. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகிறது இல்லை. நாம கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகிறது நம்மளுடைய பிள்ளைகள் பார்க்கிறப்போ, நம்மளுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள் நமக்கு என்ன செய்வாங்க? இல்ல பிரதர், இல்ல பாஸ்டர், இல்லனே இது கீழ்ப்படியாது, அப்படி நடக்குது இப்படி நடக்குது, அந்த சூழ்நிலை என் பிள்ளை நினைச்சுதான் கவலை, மையனை நினைச்சு கவலை, மகளை நினைச்சு கவலை இல்ல. நான் கீழ்ப்படிஞ்சா என் பிள்ளை தன்னால என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சே. அல்லேலூயா. முதல்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ரெண்டாவது, கர்த்தருக்குள்ள உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகிறப்ப ஜெபம் பண்ணுப்பா, வசனத்தை வாசி, கர்த்தருக்குள்ள நட, இந்த இடத்துல பொய் சொல்லாத, இந்த இடத்துல கோவப்படக்கூடாது, இந்த இடத்துல இப்படி நடக்காத, இது தப்பான காரியம், இது பாவமான காரியம், இது வசனம் இப்படி சொல்லி கொடுக்கல, இப்படித்தான் சொல்லி கொடுக்குது, இப்படித்தான் நீ நடக்கணும் அப்படின்னு பெற்றோர் சொல்லி கொடுக்குறப்ப அந்த வார்த்தையை அப்படி என்ன செய்யுங்க? கேட்டு நடங்க. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் சரியா கடைபிடிச்சு தேவனுக்குள்ள தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலன் கிடைக்குதுங்க. வர வர விருத்தி அடைகிறான். பெலிஸ்தர்கள் அவனை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். எதெல்லாம் நடக்குதான்?
சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களேன். 100 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க, வர வர விருத்தி சொல்லுங்க, மற்றவங்க நம்மளை பொறாமப்படுற அளவுக்கு உயர்வு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என்னென்ன கிடைக்குதான் சொல்லுங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம், வர வர விருத்தி, மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உயர்வு. கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்குள் எங்க அப்பா அம்மா வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறப்போ அதன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகளும் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க சொல்லுங்க, பொறாமப்படுவாங்க. எதிரிகளும் என்ன செய்வாங்க, அப்படி ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்துவார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமானது கீழ்ப்படிதல். ஆசீர்வாதத்தினுடைய ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், தாய்க்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் இதை விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. மூணாவது தூங்கிறாதிய. பக்கத்தில் பார்த்து ஒரு தட்டிங்களே, அப்படியே பக்கத்தில் தட்டி பாருங்களேன். அக்கா தூங்கிறாதிய சொல்லுங்களேன், சொல்லுங்க, தூங்கிறாதிய சொல்லுங்க, தூங்காதிய சொல்லுங்க. இப்போ இப்படி நீங்கள் நான் நினைக்கிறேன் இந்த மெதுவாக பேசுகிறாங்கள, பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுகளை நம்ம சர்ச்சுக்கு ஒரு நாள் வர சொல்லி பிரசங்கம் பண்ண வச்சோம்னு வச்சுக்கிறோங்க. இங்கே பிரசங்க சவுண்டை விட என்ன சவுண்டு தெரியுமா கேட்கும்? என்ன சவுண்டு கேட்கும்? ஆமாம், நம்ம அந்த சூழ்நிலையில் என்ன செய்யுது, எப்படித்தான் நீங்கள் கண்ணை மூடுறீங்களோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா எப்படி ஆர்வமாக என்ன செய்வாங்க, அப்படி உட்காந்து என்ன செய்வாங்க? ஒன்றும் கிடையாது. ரேஷன் கடையில் 100 ரூபா கொடுக்குறாங்க டெய்லின்னு சொன்னால் என்ன செய்வோம்? என்ன தூக்கம் வருமா? அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படின்னு போய் இருப்போமா? இல்லை, அதுக்கடுத்து நான் போவியெல்லாம் போக மாட்டோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெறும்போது மட்டும் ஏன் குரட்ட விடுறியே? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தூக்கம் இல்லாமல் போவதாக. ஆமென், ஆமென். எப்படித்தான் எனக்கு வருதுன்னு தெரியலேன்னு சொல்லி போறாதியே, வரக்கூடாது. ஆமென். மூணாவது நல்ல கவனிங்க. முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். மூணாவது கர்த்தருக்குள்ள ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் தானே, 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்தை அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. 17வது அதிகாரத்தை அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திர ஆண்டவர். 17வது அதிகாரத்தில் எலியா என்கிற மனுஷன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், நீ எழுந்து 9வது வசனத்தில் தானே 9, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரனை பார்த்து அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லுகிறார். இவர் அந்த வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அந்த ஊருக்கு முன்னாடி போறப்போ ஒரு அம்மா வந்து விறகு புறக்கிட்டு இருக்குது. எதுக்கியா விறகு புறக்குதுன்னு பார்த்தா, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பலத்த பஞ்சம். என்னது? கொடூரமான பஞ்சம். சாப்பிட வழி இல்லை, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாத நிலைகள்ல இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கும் அவங்க பிள்ளைக்கும் சாப்பிட உணவு இருக்கு. மறுநாள் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, உணவு இல்லைங்க. இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இந்த பொண்ணு கீழ்ப்படியுதா? இந்த அம்மா என்ன செய்யறாங்களா? என்னுடைய வார்த்தைக்கு இந்த குடும்பம் கீழ்ப்படிதான்ங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு நேர போய் அங்கே எலியா சொல்றாரு. உடனே இவர் சாப்பாடு கேட்கலாம்ல, இவர் உடனே சாப்பாடு கேட்கல. இவர் எடுத்த உடனே சொல்றாரு, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்றார். இந்த அம்மாட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இதை வச்சு ஒரு அப்பத்தை சுட்டு 2 அப்பத்தை சுட்டு மயம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த அம்மா சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே இருக்கலாம். நாளைக்கு ஏதாவது கிடைக்குமா இல்லை செத்து போயிடலாமா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஊழியக்காரர் சொன்ன உடனே இந்த அம்மா தண்ணி தானே கேட்குறாரு. இவர் என்ன கேட்குறாரு? சொல்லுங்க, என்ன கேட்குறாரு? தண்ணி தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். பாதி தூரம் போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த எலியா கூப்பிடுறாரு, அம்மா நீ போய்கிட்டு இருக்கிறிய, போகிறதோட தண்ணி கொண்டு போகிறதோட கொஞ்சம் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அப்பமும் என்ன செய்ய. இப்போத்தான் இந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது, அதை பிசைஞ்சு அதை ரொட்டியா சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு கிடைக்கலன்னா நாங்கள் செத்து போயிடலான்னு இருக்கிறதே கொஞ்சம் தான். இப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்ய,
இருக்கிறதுல முதல்ல சுட்டு கொண்டாந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுமா, நிச்சயமா இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. சொல்லுங்க, என்ன குறையாது? சொல்லுங்க, மாவும் குறையாது. இந்த வார்த்தைக்கு இந்த அம்மா மறுப்பு வார்த்தையே பேசலைங்க. சாக போற அம்மா, நாளைக்கு இல்லைங்கிற நிலையில இருக்கிற அம்மா, கொஞ்சம் தான் இருக்குங்கிற உணர்வுகளோட தான் வாழ்க்கையை அந்த நேரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா, இந்த அம்மா சொல்லுது, ஒரு வார்த்தையும் பேசாம நேர போறாங்க, அப்பத்தை சுடுறாங்க, நேர கொண்டாந்து ஊழியக்காரன்ட்ட வைக்கிறாங்க. அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. அப்பவே இங்க என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. இந்த மாதிரி குறைவே இல்லாத ஒரு நிறைவை கர்த்தர் என்ன செஞ்சார்? சொல்லுங்க, குறையில்லையே. எப்படியா? குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமா, குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார். சொல்லுங்க அப்படியே, புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார். அவ்வளவுதான். ஆமா, புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். ஒரு கனவு. அந்த காரியத்தில் ஒரு குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, நம்ம இந்த கேரள் சர்வீஸ் வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நிலைகளில் ஒரு கூட்டாக சேர்ந்து அவங்க பணத்தை எல்லாம் கேதர் பண்ணி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, புதுசாக அவங்க வந்ததுனால அவங்களுக்கு அந்த காரியம் எதுக்கும் தெரியாமல் அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? அந்த குடும்பம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்க என்ன செய்யலை அப்படின்னா, கர்த்தருக்காக இவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. அப்போ நான் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் சொல்கிறேன், இது எப்படி நீங்கள் செலவு பண்ணியன்னு நான் கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செலவு பண்ணேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறப்போ கணவன் மனைவி உட்கார வச்சு சொல்கிறேன், இது கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்குற தசம பாகம், இதை எடுத்து நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து நீங்கள் ஆலயத்தில் கொண்டாந்து கொடுங்க, உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், குடிசை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுகிறத கர்த்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உயர்த்தப்படுகிற நிலையை பார்க்குறப்போ நான் எந்திரிச்சு நினச்சேன், அப்போ ஆண்டவருடைய நிலைகளில் சபைக்குள்ள இந்த வார்த்தையை போதிக்க சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, ஊழியக்காரங்க ஒரு காரியத்தை போதிக்கிறப்போ என்ன உங்கள் வாழ்க்கையில் உண்டாகியிருக்க கூடாது அப்படின்னா, என்னையா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது கீழ்ப்படியாத தன்மை நமக்கு நன்மையை உண்டாக்காது, கீழ்ப்படியும் போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அங்க இருக்கிற சபையார் இடத்துல சொல்லும்போது மனப்பூர்வமாய் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களாம்? மனப்பூர்வமா கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றப்போ அழகா கொடுக்க சொல்றாரு. உங்கள்கிட்ட நீங்க சம்பாதிக்கிற வருமானத்துல 9 பகுதியை நீங்க வச்சுக்கிறீங்க, நீங்க ராஜ்யத்துக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க, 1 வருஷத்துக்கு ஒரு இல்லை, ராஜ்யத்துக்காக செஞ்சு பாருங்க. ஒரு குடும்பம் அல்ல இது ஒரு சபை. கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பத்துக்கு மேலே இருக்கிற இடம் இது. அப்போ இந்த இடத்தை ராஜ்யத்தை வளர்க்க வேண்டுமானால் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை கொடுக்காம நமக்கு வளரவே வளராதுங்க. அல்லேலூயா. அதுலயும் நாம என்ன செஞ்சிடறோம், சர்ச்சுக்கே கொடுத்தா நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது கொடுக்கும்போது தான் சபைக்குள்ளே இருக்கிற நாம உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க கொடுக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சுவிசேஷத்தை தடை செய்கிறோம். கொடுக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ராஜ்ய விரிவாக்கத்தை தடை செய்கிறோம். கொடுக்கலைன்னா என்ன நடக்கும்னா, உங்க வீட்டில் இருக்கிற நன்மைகளை நீங்க தடை செய்றீங்க.
அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அந்த அம்மா நேரா போறாங்க, அந்த அப்பத்தை சுட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. மறுமுறையிலிருந்து அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 25,000 35,000 ரூபாய்க்கு மேல ஒரு காலாண்டர் அடிக்கிறதுக்கு நம்ம சபை தகுதியானதானா தெரியல. எனக்கு வர்ற காணிக்கைக்குரிய நிலைகள் வர்ற இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனா புரிதல் இல்லைங்க. ஆனா ஆண்டவர் அதற்குரிய தேவைகளை எப்படி சந்திச்சாருங்கிறத யோசிச்சு பார்த்தா கிரகிக்க முடியலைங்க. நினைச்சு கூட என்ன செய்ய முடியல. அல்லேலூயா. கிரகிக்க முடியல. நினைச்சு கூட நம்மளால என்ன செய்ய முடியல. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களை துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அவர்கள் உங்களை நடத்தும்படிக்கு அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். என்ன செய்யணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வார ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும் சொல்லுங்க. ஒவ்வொரு கூடுகைகளையும் கலந்துக்கிறணும் சொல்லுங்க. டெய்லி வீட்டில் ஜெபிக்கணும். சொல்லுகிற வசனத்தின்படி வாழணும். வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கணும். உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் தெரியணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்களேன். குடும்பத்தில் உள்ளவங்களை சாக்கு போக்கு, உறவுகளை சாக்கு போக்கு, நான் இருக்கிற சூழ்நிலையினுடைய சாக்கு போக்குன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்களே ஒழிய, நீங்க சாக்கு போக்கு மட்டும் சொல்லாதீங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கர்த்தருக்குள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்குள்ள ஊழியக்காரனை கீழ்ப்படிங்க. வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஒரு இடத்துல வீணா ஒரு 500 ரூபாய் நம்ம செலவு பண்ணிடுவோங்க. ஒரு இடத்துல வீணா ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிடுவோம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு வீணா ஒரு காரியத்தை செஞ்சிருவோம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணும்னா கை நமக்கு எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கை நமக்கு என்ன செஞ்சிருக்கு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் கணக்குகளை கர்த்தர் எழுதி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க நம்பினால் நம்புங்க, நம்பாட்டினாலும் போங்க. என்னுடைய மரணத்தினுடைய நிலைகளை நான் யோசிக்கிறேங்க. என் கையில ஒரு சொத்து கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதான் என்னுடைய விருப்பம். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறது. அல்லேலூயா. சொத்துலாம் நம்ம வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு இங்கே வரல. கர்த்தர் நம்மளை ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணுற நிலைகளில் தான் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மாதாந்திர புத்தகத்தை அடிக்கிறோமா, அதுக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 5000 ரூபாய் செலவாகுது. கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? அந்தந்த நேரத்தில் தேவைகளுக்குரிய காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லலை. இருக்கிறதுல கர்த்தருக்காக என்ன செய்யுங்க சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து இருக்கிறதுல சொல்லுங்க, கர்த்தருக்காக சொல்லுங்க, கொடுங்க. அல்லேலூயா. அந்த எல்லாரும் காணிக்க போடுறப்போ அந்த விதவை காணிக்க போட்டுச்சு இல்லையா? எல்லாரும் இருக்கிறத போட்டாங்க. அந்த அம்மா சொல்லுங்க இருக்கிறதையே போட்டுச்சு. சொல்லுங்க, எப்படி போட்டுச்சு? எல்லாரும் எப்படி போட்டாங்க சொல்லுங்க? இருக்கிறத போட்டாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சாங்க? இருந்ததே அவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சு. அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் தேவனுடைய சமூகத்தில் கொடுப்பவர்களாக இருங்க. சரி, ரைட். நம்மளுடைய கீழ்ப்படிதலுக்கு வாங்க. ஆமாம், நோவாவை எடுத்துக்கிறங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரா? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? மழை இல்லை, வெயில் என்ன செய்கிறது? பயங்கரமா வெயில் போடுதுங்க. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, நோவா சீக்கிரம் ஒரு பேழையை கட்டு, மழை வெள்ளம் வரப்போகுது. அவ்வளவுதாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். வேலையை கட்டி முடிக்கிறாருங்க. மழை வருது. எல்லாரும் நக்கல் பண்றாங்க, சிரிக்கிறாங்க. இன்னும் நீ போயும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியே, இருக்கிற நிலைமையை பாத்தியா அப்படின்னு நக்கல் பண்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா குடும்பத்தோட உள்ள போகிறார். சாவி பூட்டப்படுகிறது. தேவன் அந்த சாவியை எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. காலங்கள் போக போக தான் தெரியுது, பெரிய வெள்ளம் வருதுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா சொல்லுங்க, நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படுங்க. சொல்லுங்க, நாம கடவுளுக்கு கீழ்ப்படுகிறப்போ நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பா. அல்லேலூயா. 5000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. 5000 புருஷர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன இல்லை? இப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் அங்கங்கே அரச புரசெல்லாம் பேசுகிறாங்க. ஜனங்களை எங்கே என்ன செய்யுங்க? சொல்லுங்க, சாயங்கால நேரத்தில்
எங்கேயாவது போய் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் போய் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறட்டோன்னு சொல்லி விடுறாங்க. இப்போ ஆண்டவருக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்களே இவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன பையன் எவ்வளவு வச்சிருக்கிறான், 5 அப்பம் 2 மீன். அல்லேலூயா. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தாங்க. அவன் கேட்ட உடனே கொடுத்துட்டான். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், கேட்ட உடனே கொடுத்துட்டான். இந்தாங்க அப்படின்னு ஆண்டவர் கையில் கொடுத்துட்டாங்க. வந்து அந்த 5 அப்பம் 2 மீனை அவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு கொடுத்தா 5000 புருஷர்களுக்கு மேலே சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்து பெண்கள் சாப்பிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. மீதம் எவ்வளோதையா இருக்குன்னு பார்த்தா 12 கூட நிறைஞ்சிருக்குதுங்க. அந்த சிறுவனுடைய சின்ன கீழ்ப்படிதல். கேட்ட உடனே நான்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு நைட்டு சாப்பிட கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிறீங்களே, அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு சின்ன கீழ்ப்படிதல் அவ்வளவு ஆசீர்வாதத்தை என்ன செய்யுது. நீங்கள் பாருங்களேன், எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தது மாதிரி ஆண்டவருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. கானா ஊருங்கிற ஊரில் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு யாருக்கு பத்திரிக்கை அழைப்பு யாருக்கு கிடச்சிருக்குது, இயேசுவுக்கு கிடச்சிருக்குது. போய் அங்கே பார்த்தோம்னா திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. இப்போ மரியாள் வந்து சொல்கிறாங்க, சொல்லியும் இவர் செய்யலை, எனக்கு இன்னும் வேலை வரலையேன்னு உனக்கு தெரியாதாமான்னு சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வேலைக்காரங்க வர்றாங்க. அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லி இந்த குடம் நிறைய அந்த காடி நிறையா தண்ணி ஊற்றுங்க, ஜாடி நிறைய என்ன செய்யுங்க, தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னால் அந்த ஜாடி ஒவ்வொன்றும் 5 குடம் 6 குடம் நிறையத்தக்க ஜாடி, பெரிய ஜாடி. நம்ம இதில் சொல்ல போனால் என்னது, ஒரு அண்டாச்சட்டி மாதிரி வச்சுக்கிறீங்களே, குருது மாதிரி, குருது அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களே, அந்த மாதிரி நிலையில் இருக்கிற எல்லா இதுலையும் தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாரு, அதே ஆண்டவர் ஜெபம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலைங்க, தண்ணி ஊற்றி முடிச்சோன்னு சொல்கிறாரு, இந்த தண்ணியை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லலை, இதை அப்படியே கொண்டு போய் என்ன செய்யுங்க, பச்சை தண்ணியை மோந்து ஊற்றிட்டு மறுபடியும் அங்கே கொண்டே கொடுத்தா என்னவாகுது. அப்போ வேலைக்காரங்களுடைய கீழ்ப்படிதல், ஏன் ஆண்டவரை என்ன வெறும் பச்சை தண்ணியை ஊற்ற சொல்றீங்க, அந்த பச்சை தண்ணியை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் என்ன செய்ய, பந்தி பரிமாற சொல்றீங்களே, பச்சை தண்ணியை ரசம் மாதிரி ஊற்றினா எப்படி இருக்கும், ஏற்றுக்குருவாங்களா? இது வேலைக்காரங்க கேள்வி கேட்டிருக்கலாம்ல, ஒரு கேள்வி கூட கேட்கலங்க. கீழ்ப்படிதல் அங்கே என்ன உண்டாக்குன்னா அற்புதத்தை கொண்டு வருதுங்க. அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆசீர்வாதங்கள், அற்புதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை, இது எல்லாத்தையும் கொடுக்குது. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது எவ்வளவு முக்கியம். கேடகம் நீரே, எப்படியா, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இனிமே சொல்லுங்க, இனிமே சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள சொல்லுங்க, மனப்பூர்வமா கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, என் மனப்பூர்வமா கீழ்ப்படிவேங்க, அறகுறை அல்ல. சொல்லுங்க, ஏனோ தானம்னு இல்லை, என் மனப்பூர்வமா அவருக்குள்ள நான் கீழ்ப்படிந்திருக்க போறேன். சொல்லுங்க, அதன் நிமித்தம் வருகிற சொல்லுங்க ஆசீர்வாதங்களை சொல்லுங்க, என் குடும்பம் பார்க்க போகுது. சொல்லுங்க, நான் பார்க்க போறேன். நல்ல கைத்தட்டுங்களை ஜோர, அப்படியே ஆண்டவரே அந்த காரியத்தை, ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்க போறோம்பா. அப்படியே எழுந்திருச்சிருங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கைகளை தட்டி பாடுவோம், அப்படியே. ஆமா, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அவ்வளவுதான், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அவ்வளவுதான், அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே. ஆமா, அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர்
கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கவனிங்க, யூத தேசத்துல வாழ்ந்த தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் அங்கே இருக்கும்போது ஒரு காரியத்தை அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறாங்க, ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்காத, உன் ஜெபத்தை என்ன செஞ்சிடாத, நிறுத்திடாத அப்படின்னு அங்கே இருக்கிற நாட்களில் அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது. இவங்க அடிமையாக போயிட்டாங்க. இவங்க அடிமையாக போனதுக்கு அப்புறமும் இந்த வார்த்தையை அப்படியே தான் இருதயத்துக்குள்ள வச்சு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள். என்ன நடக்குதுன்னா, ஒரு நேரம் வருகிறப்போ இந்த ஆண்டவரை விட்டுட்டு நீ வேற ஒரு ஆளை வணங்கணும்னு சொல்லுகிறப்போ இந்த சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேகும் வைராக்கியமாக நிற்கிறாங்க. நாங்கள் அந்நிய நிலைகளை யாரையும் நாங்கள் கையெடுத்து வணங்க மாட்டோம். இதனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த 3 பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறார். அந்த சுட்டரிக்கிற நெருப்பு அந்த சுட்டரிக்காம விட்டுட்டு போயிடுச்சு, அதனுடைய வல்லமை இல்லாம போயிடுச்சு. தேவதூதன் உலாவுகிறார், ராஜா அவங்களை பார்த்து மகிமைப்படுகிறார், பேரை மகிமைப்படுத்துகிறார். ஒரு பெரிய பதவி அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யுது? அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, உயர்வு கிடைக்கும். பெரிய பதவிகளை கர்த்தர் என்ன செய்வார்? உங்க பிள்ளைகளை இப்பவே கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிஞ்சு நடக்க வச்சிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திராத உயர்வை உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. எதிர்பார்த்திராத நன்மைகளை உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஜெபத்தை நிப்பாட்டிடாதப்பா, ஜெபம் பண்ணாம இருந்துடாத, ஜெபம் பண்ணு உங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பாருங்க. தானியேல் அப்படி ஜெபம் பண்ணதுனால தான் 3 பிரதானிகளை விட முக்கியமான பிரதானியா கர்த்தர் யாரை மாத்தினாரு? தானியேலை மாத்தி கொடுத்தாரு ஆண்டவர். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க கற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ண வைங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்க வைங்க, வசனத்தின்படி வாழ வைங்க. அதன் நிமித்தம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் உயர்த்தப்படுறதை நீங்க பாப்பீங்க. சொல்லுங்களேன், கேடகம் நீரே மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்க தலையை நிமிர்த்துகிறவர், எங்க தலையை உயர்த்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது பாடல் பாடுகிற நேரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்துவோம்.